உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பான வரவேற்புரையாற்றிய சூலூர் பொங்கல் விழா குழுவினுடைய செயலாளர் அருமையண்ணன் கீமா கனகராஜ் அவர்களே, இங்கே முன்னிலை வகித்து சிறப்பித்த முன்னாள் பேரூராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் சுவால் செல்வராஜ் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி சென்ற சூப்பை கருணாநிதி அவர்களே, சூப்பா சிவகுமார் அவர்களே, அன்பு தம்பி பசுமை விஜயகுமார் அவர்களே, சூவே தர்மராஜ் அவர்களே, அருமையண்ணன் முத்துராமலிங்கம் அவர்களே, சூப்பை கருணாநிதி அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிற கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அருமை நண்பர் தளபதி முருகேசன் அவர்களே, சூலூர் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் தேவி மன்னவன் அவர்களே, இந்த சூலூரினுடைய ஒரு அடையாளமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிற அருமை அண்ணன் புலவர் சிந்தலைநா கௌதமன் அவர்களே, சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் VP கந்தசாமி உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சிக்கு நன்றியுரையாற்றிருக்கிற சூப்பை அண்ணாதுரை உள்ளிட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சூலூர் நகர தந்தை என்று போற்றப்படுகிற ஐயா சூரா தங்கவேலு அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த பொங்கல் விழா இன்று 31வது ஆண்டாக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 3 நாள் நிகழ்ச்சியை நடந்து இன்றைக்கு 3வது நாள் இங்கு கூடியிருக்கிறோம். இதற்கு முன்னால் கிட்டத்தட்ட 3 மாதங்களாக எண்ணற்ற போட்டிகள், இந்த 3 நாள் நிகழ்ச்சிகளை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி 3 மாதமாக ஸ்போர்ட்ஸில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குதோ அத்தனை ஸ்போர்ட்ஸ்களையும் நம்ம நடத்தியிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் வந்து கிரிக்கெட் போட்டியில் ஆரம்பித்து எல்லா போட்டிகளையும் நடத்தியிருக்கோம். இப்போ வாலிபால் போட்டி, கபடி போட்டி, செஸ்ஸு, கேரம், சட்டில் காக், இதெல்லாம் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட உங்களுடைய குழந்தைகள் கலந்து கொண்டு அதில் பரிசுகளை வென்றிருக்கிறார்கள். அதே போல் கலை இலக்கிய போட்டிகளில் என்னென்ன கலை இலக்கிய போட்டிகள் இருக்கிறதோ அத்தனை கலை இலக்கிய போட்டிகளிலும் இந்த சூலூர் பொங்கல் விழா நடத்தி இருக்கிறது. உங்கள் குழந்தைகள் இந்த போட்டிகளெல்லாம் கலந்து கொண்டு பரிசை வென்றிருக்கிறார்கள். இறுதியாகத்தான் இந்த 3 நாள் நிகழ்ச்சி. இப்போது பட்டிமன்றம், அதே போல பாட்டுக்கு பாட்டு, அந்த நிகழ்ச்சி முடிந்து நேற்றைய நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். என்னென்ன சாகச அந்த சாகச வீர விளையாட்டுகளை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். நேற்று கராத்தே நடந்தது, சிலம்பம் நடந்தது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள், எல்லாம் உங்கள் குழந்தைகள் தான். என்னென்ன சாதனை புரிகிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த சிறப்பாக நடத்துவதற்கு வந்து உதவி புரிந்தவர்கள் இங்கே 100க்கும் மேற்பட்ட அந்த நடுவர்கள். அவர்கள் தான் இந்த பொங்கல் விழானுடைய ஒரு முதுகெலும்பு மாதிரி இருக்காங்க. அந்த 100க்கும் மேற்பட்ட நடுவர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வந்து லீடர் மாதிரி, அப்படி வந்து ஒரு தலைமைத்துவம் கொண்டவர்கள் தான் அந்த நடுவர்கள். ஒவ்வொருத்தரும் வந்து டேலண்ட, அவங்கெல்லாம் ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் இருந்தால் கூட 3 மாதமாக தங்களுடைய உழைப்பை இந்த பொங்கல் விழாவுக்காக கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு சிறப்பான நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஸ்கூலில் எப்படி ஆசிரியர்கள் இருக்கிறார்களோ அது மாதிரி இந்த பொங்கல் விழாக்கு அந்த நடுவர்கள் வந்து உங்கள் குழந்தைகள் கற்ற அந்த திறமையை வந்து வெளிக்கொணர்வதற்கு நாம் அமைச்சிருக்கிற இந்த பிளாட்ஃபார்மில் அவைகளுடைய நேரத்தை அவங்க செலவழித்து இந்த விளையாட்டை நடத்தி தரதுனால தான் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இன்று பரிசை வாங்கி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சாதனையாளர்களாக மாறி இருக்கிறார்கள். அதற்கான அந்த உழைப்பு இந்த நடுவர்களுக்கு அது சொந்தமானது. சூலூர் மாதிரி எங்கேயுமே இருக்க முடியாது. எங்கே உண்டு இது மாதிரி? சூலூர் தானே முன்மாதிரி
அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இங்கிருந்து பக்கத்து ஊர்களுக்கு போய் பாருங்க, இந்த மாதிரி போட்டிகள் எல்லாம் நடக்குதா? அதற்கான வாய்ப்பு கிடைக்குதா? சூலூருக்கு போய் குடியிருந்தா ஏதோ ஒண்ணு சேர்ந்துடலாம். ஒன்னா கராத்தே கிளப் இருக்கு, இல்ல வெயிட் லிஃப்டிங் கிளப் இருக்கு, இல்ல பாடல் நிகழ்ச்சியில் சேரலாம், இல்ல வந்து நடன அந்த நிகழ்ச்சியில் சேரலாம், இல்ல வந்து ஆன்மீகத்தில் சேரலாம், இல்ல வந்து அந்த பெரியார் கருத்துக்களை சொன்ன அந்த மாதிரி வந்து ஒரு இயக்கத்திலே சேரலாம், இல்ல ஒரு நல்ல ஒரு அரசியல் இயக்கத்திலே சேரலாம். அப்படி சூலூர்ல நீங்க குடியிருந்தா எந்த ட்ராக்ல வேணாலும் போக முடியும். அத்தனை அமைப்புகள் இந்த சூலூர்ல இருக்குதுன்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழால இத்தனை விளையாட்டுகள் வந்து நடத்துறதுனால தான் இத்தனை சாதனையாளர்கள் சூலூர்ல இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா வீட்டுக்கு ஒரு சாதனையாளர் சூழல்ல வந்துருவாங்க. அதுதான் இந்த பொங்கல் விழாவினுடைய லட்சியம். என்ன மாதிரி பட்டிமன்றத்தில் பேசுறாங்க, அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச நம்ம குழந்தைங்க. முந்தானத்து பாத்தீங்கல்ல, சின்ன குழந்தைங்க எப்படி பேசுது. இன்னைக்கெல்லாம் வந்து அரசியல் இயக்கத்தில் இன்னைக்கு மேடையில் பேசுறதுக்கே வந்து தயங்குறாங்க. அப்படி ஒரு கூச்ச சாபம், அப்படி ஒரு கூச்ச சுவாபம் பல கட்சிகள் இருக்கு. ஆனா சூலூரை சேர்ந்தவங்க பாருங்க எப்படி பேசுறாங்க, எப்படி பாடுறாங்க. முந்தானத்து பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில அதை கிட்டத்தட்ட வந்து இந்த ஆண்டு வந்து பாடினவங்க மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 23 பேர். அது புது பாடகர்கள் எல்லாமே பாத்ரூம்ல பாடிட்டு இருந்தாங்க. ஆச்சா, பாத்ரூம்ல நானும் கூட பாடுவேன், ஆனா மேடையில பாட விட. அந்த மாதிரி பாத்ரூம்ல பாடுறவங்க மட்டுமே 23 பேர். அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது. எவ்வளவு அருமையா பாடினாங்க. நேரம் பத்த மாட்டேங்குது. 3 நாள் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. என்ற நிகழ்ச்சி முன்னாடி நடத்துங்க, உங்க நிகழ்ச்சி முன்னாடி நடத்துங்கன்னு சொல்லி இங்க ஒரே போட்டி. அந்த அளவுக்கு வந்து இங்கே சாதனையாளர்கள் அந்த போட்டியில பங்கேற்பாளர்கள் இருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு 3 நாளுக்கு மேல வந்து 4வது நாள் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா மணி 1:15 ஆயிடுச்சு. எங்கனாலேயே இதை வந்து அந்த நடத்த முடியாத அளவுக்கு. இங்க வேற காவல்துறை வேற அவங்க 11:30 மணிக்கே நிகழ்ச்சி முடிச்சுங்க, இல்ல 12 மணிக்கே நிகழ்ச்சி முடிச்சுங்கன்னு சொல்றாங்க. 6 குறும்படங்கள் நேற்று, 6-7 குறும்படங்கள், அதுபோக நாடகம். 6 குறும்படமே சூலூர்ல இருக்கிற வந்து அந்த இளைஞர்கள் நடிச்சு அவங்களே இயக்குனது. சூலூரை சார்ந்த இளைஞர்கள் அவங்களே வந்து நடிச்சு இயக்கின குறும்படங்கள் 6 குறும்படம், அதுபோக ஒரு நாடகம். எந்த ஊர்லயும் இது நடக்காது, சூலூர்ல மட்டும்தான் நடக்கும். பாருங்க வந்து வீர விளையாட்டுகள்ல என்ன சாதனை. நீங்க வந்து இப்போ ஒரு குழந்தை பிறந்துன்னா அந்த தாய் முதல்ல அந்த குழந்தை பிறந்தோன்னா அந்த குழந்தையை வளர்த்தும் போது அவங்க வந்து உணவு ஊட்டி அது முதல்ல தானு அது பேசும்போது அந்த தாய்க்கு எவ்வளவு ஆனந்தம். அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது எவ்வளவு ஆனந்த தாய்க்கு. அதுபோல் இத்தனை சூலூர் குழந்தைகள் இன்னைக்கு சாதனை புரியும் போது அவங்களெல்லாம் பார்த்து நாங்களாம் மகிழ்விக்கிற நாங்க ஒரு தாயாக இருக்கிறோம். எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரவே வராது. அந்த அளவுக்கு சூலூரை பொறுத்தவரை இந்த பொங்கல் விழா மூலமாக அத்தனை பேருக்கு ஒரு வாய்ப்பு. சொன்ன நடனம், அதாவது கல்யாணம் வீட்டில் வந்து இப்போ வந்து ஒரு விருந்து, உடனே சாப்பாடு இருந்து போச்சுன்னா உடனே வந்து அவசர அடியில் ஒரு உமா, அந்த மாதிரி வந்து அதாவது முதல் நிகழ்ச்சியாக வந்து அந்த வரவேற்பு நடனம் ஆள் வள்ளின்னு கூப்பிட்டுன்னா உடனே அரை மணி நேரத்தில் இங்கே வந்து நடனம் கொடுக்குறாங்கன்னா அது எங்கேயுமே நடக்காது. அந்த அளவுக்கு வந்து நடனம் தெரிஞ்சவங்க உடனே ரெடியாகி வர்ற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டீங்கனாலும் அதுபடி நம்ம சாதனை புரிய முடியும். நம்முடைய அந்த மனித வாழ்க்கையில் நம்ம எவ்வளவுதான் சம்பாதிக்கலாம், ஆனால் ஏதாவது நம்மளுக்கு கேட்ட இப்போ வந்து ஏதாவது வந்து ஒரு திறமை இருந்து அந்த திறமையை வந்து நம்ம குழந்தை வந்து வெளிப்படுத்தும் போது கோடி ரூபாய் சம்பாரிச்சா கூட அந்த சந்தோஷம் அந்த தாய் தந்தைக்கு இருக்காது.
அது நம்ம குழந்தை வந்து எதையாவது சாதிக்கும் போது அப்பதான் அந்த பெற்றோர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அப்படி சூலூரை சேர்ந்த பெற்றோர்கள் இன்றைக்கு சந்தோஷப்படுகிற அளவுக்கு இந்த பொங்கல் விழா இது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பொங்கல் விழா இன்னும் சீரும் சிறப்புமாக நடைபெறும் என்பதை நான் இந்த நேரத்தில் வந்து உறுதி செய்கிறேன். நேற்று இந்த யோகாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அந்த யோகா நடனத்தில் நேற்று யோகா நடனத்தில் கர்சா அப்படின்னு சொல்ற அந்த பொண்ணு சிறப்பாக நேற்று பர்ஃபார்ம் பண்ணாங்க. இதில் யோகால கூட இப்படி எல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு செய்யற மாதிரி வந்து ஒரு நடனத்தோட நேற்று அவங்க கொடுத்தாங்க. அப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த பொங்கல் விழாவில் இன்னும் வந்து இது வந்து புதிய புதிய கோணங்களில் இனி வந்து வரும் ஆண்டுகளில் அது தொடர்ந்து செய்யப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பொங்கல் விழாவை பொறுத்த வரைக்கும் சூலூர் பேரூராட்சியில் நடக்கிற பொங்கல் விழா இதுதான் கடைசியா இருக்கும். அடுத்து வந்து நகராட்சியா இது மாறக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் நம்ம ஊர் வந்து ப்ரொமோஷன் ஆக போகுது விரைவில். இன்றைக்கு வந்து மாண்புமிகு முதல்வர் அன்பு தளபதி அவர்கள் அந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு சிறந்த ஒரு பேரூராட்சியாக இந்த சூலூர் பேரூராட்சி வந்து சென்ற ஆண்டு அது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வருங்காலத்தில் வந்து சிறந்த நகராட்சியாகவும் அது வர வேண்டும் என்பது நம் எல்லோருடைய விருப்பம். அந்த வகையில் வந்து சிறந்த நல பணிகள் எல்லாம் இந்த பேரூராட்சியில் அவ்வளவு சிறப்பாக நடந்துட்டு வருதுன்னு சொன்னா அதுக்கு சூலூர் மக்களாகிய அந்த ஒத்துழைப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு தான் காரணம். இந்த 3 ஆண்டுகளில் சூலூர்ல 36 கோடி செலவிலான வளர்ச்சி பணிகள் இந்த சூலூர் பேரூராட்சியில் நடந்திருக்கிறது. இன்னைக்கு சூலூர் பகுதியில் வந்து எக்ஸ்டென்ஷன் நகர் பகுதியில் பூரா இன்றைக்கு சாக்கடை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 ஆண்டுகள்ல நாம வந்து அதிகமாக சாக்கடை கட்டுகிற பணிகளை நாம் துவக்கி இருக்கிறோம். சூலூர்ல எடுத்துட்டீங்க சொன்னா அந்த SRS மண்டபத்துக்கு தெற்க எந்த பகுதியிலும் சாக்கடை இல்லாமல் இருந்தது. இங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 25க்கும் மேற்பட்ட நகர்கள் சூலூர்ல அந்த பகுதியில் உருவாகி இருக்கின்றன. அந்த பகுதி மக்கள் பூரா இன்னைக்கு சாக்கடை 35 ஆண்டுகளாக இல்லாமல் இருக்கிறது, நீங்கள் வந்து உடனே அமைத்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த வந்து 2 ஆண்டுகள் மட்டும் கிட்டத்தட்ட 7-8 நகரில் சாக்கடை கட்டும் பணி வந்து முடிவடைஞ்சிருக்கிறது. இன்னும் வந்து வருங்காலத்தில் அந்த பணி தொடர்ந்து செய்ய இருக்கிறோம். சூலூர் மக்களை பொறுத்த மட்டிலும் சூலூர் பேரூராட்சி இன்னும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பகுதிக்கு போனாலும் இன்னும் எங்களுக்கு இந்த வேலை பாக்கி இருக்குது, அந்த வேலையை செஞ்சு விடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. உண்மையில நாங்கள் அதுக்கெல்லாம் சங்கடப்படுறது இல்லை. ஒரு வீட்டில் வந்து நல்லா சம்பாதிக்காத இப்போ வந்து தருதலையாக வந்து தண்ணி போட்டு சுற்றுற ஒரு பையன் இருப்பான். அதே வீட்டில் நல்லா சம்பாதிச்சு அந்த வீட்டுக்கு கொடுக்குற ஒரு பையன் இருப்பான். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் யாருமே வந்து அந்த தருதலையாக இருக்கிறவங்ககிட்ட ஒன்றும் கேட்க மாட்டாங்க. யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் மீண்டும் மீண்டும் வேணும்னு கேட்பாங்க. அந்த விதத்தில் நாங்கள் வந்து எங்ககிட்ட கேட்குறத நாங்கள் சங்கடப்படுறதே இல்லை, நாங்கள் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அதற்கு தேவையான நிதி வந்து தொடர்ந்து நம்முடைய மாநில அரசிலிருந்து கிடைக்கும் போது அது தொடர்ந்து சூலூர் பேரூராட்சி மூலியமா அந்த பணிகள் நிச்சயமாக செய்து தரலாம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு சூலூர்ல மட்டும் அந்த மாநில அரசினுடைய நிதியை நம்பித்தான் நம்முடைய சூலூர் பேரூராட்சி இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இவ்வளவு கூட்டம் நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த நேரத்தில் கடைசியாக பேசுறேன். அந்த மாநில அரசு நிதி இல்லாம சூலூர்ல இருக்கிற அந்த பேரூராட்சி வருமானத்தை என்னுடைய ஃபண்டை வச்சு மட்டும் நாம் எல்லா பணிகளையும் செய்ய முடியாது. சூலூர்ல இருக்கிற அந்த பேரூராட்சியில் இருக்கிற சூலூர் பேரூராட்சி வருமானம் எடுத்துட்டீங்கன்னா சூலூர்ல இருக்கிற அனைத்து வீடுகளில் வர்ற டாக்ஸ் அதில் வச்ச வருமானத்தை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா
இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 3,36,00,000 ரூபாய் நம்ம ஆண்டுக்கு டாக்ஸ் வருது. சூலூர்ல நம்ம போட்டிருக்கிற அந்த மின் விளக்கு, பொதுவான மின் விளக்கு, இதனுடைய செலவெல்லாம் எடுத்துட்டீங்க சொன்னா ஆண்டுக்கு சூலூர்ல வந்து அந்த கரண்ட் செலவு மட்டும் 3,18,00,000 வருது. சூலூரினுடைய பேரூராட்சிக்கு 3,36,00,000 வருது. சூலூருக்கு நாம கட்டுற கரண்ட் செலவு 3,16,00,000. அப்ப கிட்டத்தட்ட நம்ம பேரூராட்சியினுடைய வருமானத்தில் கிட்டத்தட்ட 98 விழுக்காடு நம்ம கரண்ட்டுக்கே கட்ட வேண்டி இருக்குது. ஆக பக்கத்தில் இருக்கிற கண்ணம்பாளையம் பேரூராட்சியில் ஒரு சிறப்பான வருமானம் இருக்கு. ஆனா சூலூர்ல அப்படி ஒரு வருமானம் கிடையாதுங்கிறத நான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல சூலூர்ல வந்து இன்னைக்கு சிறுவானத்தை உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு தடவை நம்ம சிறுவானைக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் இன்னும் சொல்ல போனா கோவை மாவட்டத்திலேயே நம்ம சூலூர் பேரூராட்சியில் தண்ணி வர மாதிரி எங்கேயுமே சிறுவானை தண்ணி கிடைக்கிறது இல்லை. இப்ப நம்முடைய அன்பு சகோதரர் திரு பொன்முடி அவர்களுடைய முயற்சியில் இங்க 55 லட்சம் லிட்டர் தண்ணி ஒதுக்கி இருக்காங்க. ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு. அண்ணன் பொன்முடி அவர்கள் இருக்கும்போது இன்னமும் அவர் 2012 இன்னமும் இப்போ ஒரு 25 ஆண்டுகள் கழித்து இந்த சூலூர் என்ன வளர்ச்சி இருக்குமோ அதற்கு தேவையான தண்ணீரை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில அண்ணன் வாங்கி கொடுத்திருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா 10 ஆண்டுலயே அண்ணன் பொன்முடி அவர்கள் இருந்தபோது சூலூருடைய ஜனத்தொகை 12,000 13,000 இருந்தது. இன்னைக்கு நம்முடைய சூலூருடைய ஜனத்தொகை பாத்தீங்கன்னா 31,000 மக்கள் ஆகிவிட்டாங்க. இன்னைக்கு வாட்டர் சார்ஜ் சூலூர் பேரூராட்சி நம்ம தண்ணியை நாம அங்கிருந்து வாங்குறோம். இப்ப நம்மளுக்கு கவர்மெண்ட் அலாட் பண்ண தண்ணி இப்ப நம்மளுக்கு வந்துட்டு இருக்கிறது ஒரு நாளைக்கு 40 லட்சம் லிட்டர் தண்ணி. அந்த 40 லட்சம் லிட்டர் தண்ணி 55 லட்சம் லிட்டர் தண்ணியில இப்ப வர்றது 40 லட்சம் லிட்டர் தண்ணி வருது. அந்த 40 to 42 லட்சம் லிட்டர் தண்ணி வர்றதில் வச்சுதான் நாம 3 to 4 நாளைக்கு சிறுவாணி தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப கவர்மெண்ட் அவங்க இப்ப நாங்க உங்களுக்கு மீட்டர் மாட்டல, ஆனா கவர்மெண்ட்ல மீட்டர் மாட்டிருக்காங்க. சூலூருக்கு வர்ற அந்த மெயின் கேட் வால்ல மீட்டர் மாட்டிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மீட்டர் இன்னைக்கு எடுத்து அவங்க பணம் கட்ட சொல்லுவாங்க. அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டிமாண்ட் பிரகாரம் வருஷம் 1,80,00,000 ரூபாய் நாம கட்ட வேண்டி இருக்கு. அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம செலவு பண்ற அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ஒரு நாளைக்கு வரும்போது ஆண்டு ஒன்றுக்கு 2,40,00,000 ரூபாய் நாம கட்ட வேண்டி இருக்கு. நம்ம கட்ட வேண்டியது 1,80,00,000 தான் கட்டியிருக்கணும். தண்ணி நாம 4 நாளைக்கு ஒருக்க கொடுக்கறதுனால ஒரு வருஷத்துக்கு 2,40,00,000 என்ன டிமாண்டோ அதை காட்டில கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியிருக்கு. அப்ப பேரூராட்சியினுடைய வருமானத்தில் மிச்சம் பண்ணி செய்யக்கூடிய நிலைமையில நாம சிறுவாணி தண்ணி வாரத்துக்கு ஒருக்கா கொடுத்தோம்னா நாம அந்த 60 லட்சம் செலவை கம்மி பண்ணலாம். ஆனா நாம 4 நாளைக்கு ஒருக்கா கொடுக்கறதுனால நாம 2,40,00,000 லிட்டர் தண்ணி கிடைக்குது. ஆனா நீங்க மூலியமா எங்களுக்கு வர்றது இப்போ 1,80,00,000. அப்ப 60 லட்சம் ரூபாய் நம்ம சூலூர் பேரூராட்சிக்கு ஷார்டேஜ் வருது. அந்த பணத்தை நம்ம எச்சா கட்டுறோம். ஏன்னு கேட்டா 4 நாளைக்கு ஒருக்கா சிறுவாணி தண்ணி கொடுக்கறதுக்காக. அந்த ஷார்டேஜை தவிர்க்கிறதுக்கு நாம சிறுவாணி தண்ணி டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க, ஜாஸ்தி பண்ணிக்கலாமா? நாம 8 நாளைக்கு 9 நாளைக்கு ஒருக்க கொடுத்தோம்னா சூலூர் பேரூராட்சிக்கு செலவு வராது. இதை 4 நாளைக்கு ஒருக்க கொடுத்தோம்னா வருஷம் 60 லட்சம் ரூபாய் நீங்க கொடுக்கிற பணத்தோட நாங்க சேர்த்து கட்ட வேண்டி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில சூலூருடைய வளர்ச்சி பணிகள் செய்யறதுக்கு சூலூர் பேரூராட்சியில் ஜெனரல் ஃபண்ட் பத்த மாட்டேங்குது. நான் எங்க வர்றேன்னு சொன்னா எந்த பணி செய்யறதா இருந்தாலும் நாம அந்த மாநில அரசினுடைய நிதி வந்தா தான் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சூலூர்ல ஃபேக்டரி வருமானம் கம்மி, எல்லாமே ரெசிடென்ஸ் வருமானம்.
அப்போ அந்த ரெசிடென்ஸ் வருமானத்தில் பார்த்தீங்கன்னா சூலூர் வந்து வளர்ச்சி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து குருவம்மாள் நகர் அது அடுத்த ஊர் அந்த களங்களோட போய் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பக்கம் கண்ணம்பாளையத்தோட நம்ம ஜாயின் பண்ணியாச்சு, ஒன்றும் இடமே கிடையாது. அதே மாதிரி வடக்கு முத்துக்கோணம் முதல்ல அந்த மைக்கேல் ஜாப்போட போய் ஜாயின் பண்ணியாச்சு. இங்கே கிழக்கையும் வந்து காங்கியம்பாளையத்தோட ஜாயின் பண்ணியாச்சு. சூலூர் வந்து ஹவுஸ் ஃபுல், இடமே கிடையாது. அந்த அளவுக்கு சூலூர் வளர்ச்சி ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கான அத்தனை வளர்ச்சி பணிகளும் செய்ய வேண்டிய அளவுக்கு சூலூர் பேரூராட்சிக்கு வருமானம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு மின் விளக்கு வசதி எல்லா பகுதிக்கும் கொடுக்க வேண்டியிருக்குது, எல்லா வீட்டுக்கும் சிறுவாணி தண்ணி கொடுக்க வேண்டியிருக்குது, எல்லா வீட்டினுடைய குப்பைகளையும் நாங்கள் வாங்குவதற்கு ஆள் போட வேண்டியிருக்குது. இன்னும் அந்த 12-15 நகருக்கு நாம் சாக்கடை கட்டினோம்னா சாக்கடை வலிக்கிறதுக்கு நம்ம ஆள் வேற எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இதெல்லாம் நமக்கு சவாலாக இருக்கிற பணிகள். இந்த ஒரு சூழ்நிலையில் சூலூர் பேரூராட்சி ஒரு சிறந்த பேரூராட்சியாக வந்திருக்கிறதுனா அது இந்த தலைவர் உள்ளிட்ட மெம்பர்கள் ஆற்றிய ஒரு சிறப்பான பணி என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்கள், அதே போல நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்டபோது நம்மளுக்கு முடிஞ்ச அளவு நிதி கொடுக்குறாங்க. அந்த நிதியை வச்சு என்ன முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே போல நம்முடைய சூலூர் சட்டமன்ற உறுப்பினர், அது கட்சி மாறி இருந்தாலும் கூட சூலூர் பேரூராட்சியில் நம்ம கேட்டா, அதுவும் சூலூர் பேரூராட்சி மன்ற தலைவர் கேட்டா சட்டமன்ற உறுப்பினர் உடனே நிதி கொடுக்கிறார். எங்களுக்குள்ள கட்சி வேறுபாடு கிடையாது. சூலூருடைய நன்மைதான் முக்கியம் என்ற வகையில் அவர் சட்டமன்ற உறுப்பினரும் அவருடைய நிதியிலிருந்து என்ன முடியுமோ கொடுக்கிறார். இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் இந்த 3 ஆண்டுகள்ல நம்மால முடிந்த அளவு சூலூருடைய வளர்ச்சி பணிகளை நாம் கொண்டு சென்றிருக்கிறோம். இன்றைக்கு குப்பை மேலாண்மையில நம்ம கோவை மாவட்டத்திலேயே எந்த பேரூராட்சியும் இல்லாத அளவுக்கு நாம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம குப்பை மக்கும் குப்பை மக்காத குப்பையா பிரிச்சு, நீங்க மக்கும் குப்பை மக்காத குப்பையா உங்க வீட்டில் குப்பை வாங்கும் போது அந்த குப்பை பிரிச்சு கொடுக்கறதுனால நம்ம குப்பை கிடங்கு கொண்டு போய் அந்த மக்கும் குப்பையை இயற்கை உரமாக்கி அதை ஏழை விவசாயிகளுக்கு குறைஞ்ச ரேட்டில் கொடுக்கிறோம். இந்த மாதிரியான சாதனை இந்த தமிழ்நாட்டில் எந்த பேரூராட்சியும் செய்வதில்லை. அதுபோக மக்காத குப்பையா இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை சேல் பண்ணி அதில் வர்ற வருமானத்தை வச்சு நம்ம சூலூர் பேரூராட்சி இருக்கிற அந்த தூய்மை பணியாளர்களுக்கு நாம ஃப்ரீயா கிஃப்டா மிக்சி வாங்கி கொடுக்கிறோம், அவையில் ஊக்குவிக்கிறோம். இப்படியெல்லாம் சிறப்பான பணிகளை நாம் செய்ய காரணம் உங்களுடைய ஒத்துழைப்பு. இன்னைக்கு 60% மக்கள் நீங்க குப்பை பிரிச்சு கொடுக்குறீங்க. இது உண்மையிலேயே ஒரு அதிசயம் தான். வேற எந்த ஊர்லயும் குப்பை பிரிச்சு கொடுக்கறது இல்லை இந்த அளவுக்கு. இன்னும் ஒரு 40% நீங்க குப்பை பிரிச்சு கொடுக்கறது இல்லை. நீங்க வீட்டில் பிரிச்சு கொடுக்கறாம அப்படியே பைக்கில் கொண்டு போய் அப்படியே மூட்டையை போட்டுறீங்க. அதையெல்லாம் நீங்க 100% பிரிச்சு கொடுத்தீங்கன்னா சூலூர் மாதிரி இந்த சர்வதேச அளவில் எந்த ஊரும் இருக்க முடியாது. அந்த அளவு ஒரு சாதனை உள்ள ஊராக நாம் மாற்ற முடியும். அதெல்லாம் உங்க கையில் இருக்கு. இன்னைக்கு சொல்ற சுடுகாட்டில் இன்னைக்கு சுடுகாட்டை நாங்க பார்க் மாதிரி நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க எல்லாம் சூலூர் சுடுகாட்டை போனா தெரியும். அவ்வளவு செலவு பண்ணி நம்ம இன்னைக்கு கோவை மாவட்டத்திலே சிறந்த மயானமா நம்ம உருவாக்கி இருக்கிறோம். உள்ளுக்குள்ளெல்லாம் நீட்டா பேப்பர் லாக் போட்டு கார் பார்க்கிங் உள்ள பண்ற மாதிரி உள்ளுக்குள்ள அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்கிறோம். நான் முன்னாடி ஒரு போர்டை போட்டிருக்கிறேன், உள்ளுக்குள்ள பாய தலகாணி எல்லாம் உள்ள போட்டு எறிங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு தொட்டி கட்டி கொடுத்துருக்கேன். அப்பவும் சில பேர் முன்னாடியே போட்டு போறான், அந்த போர்டுக்கு பக்கத்திலேயே போட்டு போறாங்க. இதையெல்லாம் நீங்கள் மாற்றி இந்த சூலூர் இந்திய அளவிலேயே எப்படி சாதனையாளர்களை கொண்ட சூலூராக இருக்குதோ அதே மாதிரி ஒரு சுத்தமான சுகாதாரமான சூலூராக இந்த ஊரை நாம் மாற்ற வேண்டிய நம் அனைவருடைய கடமை. இந்த பேரூராட்சி பொறுத்த மட்டில் இங்கே கட்சியை நாம
நம்முடைய கோவை மாவட்டத்திலேயே சூலூர் தான் எந்த வன்முறையும் இல்லாத அளவுக்கு இருக்குது. அதனால தான் நான் சொன்னாலுங்க, சூலூர் வந்து ஹவுஸ் ஃபுல்லாகுதுன்னு சொன்னால் மக்கள் தேடி வந்து சூலூரில் குடியேறாங்க. சூலூரில் வந்தால் மக்கள் சிறப்பான மக்கள். இங்கே ஜாதி மத பேதம் இல்லை, இங்கே வன்முறை இல்லை. இங்கே வந்தால் எந்த துறையில் வேணாலும் நாம் வந்து டெவலப் ஆகிடலாம். அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லோரும் வந்து உணர்றதுனால தான் சூலூர் ஒரு சிறப்பான ஊராக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. மற்ற ஊர்க்காரங்களாம் வந்து நகராட்சியில் சூலூரோட சேர்த்துக்கன்னு சொல்லி கேட்குறாங்க நம்மகிட்ட. அதுதான் நமக்கு இருக்கிற பெருமை. சூலூர் பேரூராட்சி சிறந்த பேரூராட்சிங்கிற அந்த அவார்டை காட்டிலும் உண்மையில் மற்ற ஊர்க்காரங்க அவங்க ஊரை விட்டு போட்டு சூலூரோட என்ன ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு சூலூர் வந்து ஒரு சிறப்பான பெருமையை பெற்றிருக்கிறது. இது தொடர்ந்து அடுத்தடுத்த காலங்களில் இன்னும் அது வந்து நகராட்சியாக அது மாறினால் இது சிறந்த நகராட்சி என்ற பெயரை எடுக்க வேண்டும். சூலூரில் இருக்கிற மக்கள் ஒரு சிறப்பான மக்கள் என்ற ஒரு பெயரை எடுக்க வேண்டும். சூலூரில் இருக்கிற குழந்தைகள் ஒரு சாதனையாளர்கள் என்ற பெயரை நாம் எடுக்க வேண்டும். சூலூர் ஒரு முன்னுதாரணமான ஊராக இருக்க வேண்டும் என்று பொங்கல் விழாவின் இந்த இறுதி நாளில் உங்களிடம் சொல்லி ஒரு சிறந்த ஊரை நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்குவோம் என்று இந்த நேரத்தில் கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல எண்ணங்களும் மக்கள் ஹவுஸ்ஃபுல் ஆகுவது இயல்பே. மக்கள் சேவையை மகேசன் சேவையாக நினைத்து செயலாற்றி வரும் பொங்கல் விழா குழு தலைவர் திரு சூதா மன்னவர் அவர்களையும் சூலூர் பேரூராட்சிகளையும் விழாக்குழு சார்பில் மட்டுமல்ல பொதுமக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கோவை திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களுக்கும் சூலூர் சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன் அவர்களுக்கும் புலவர் செந்தலை கௌதமன் அவர்களுக்கும் பொங்கல் விழா குழு சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. களங்கள் சிவகுமார் அவர்களுக்கும் மாதப்பூர் தங்கராஜ் அவர்களுக்கும் கார்த்தி அவர்களுக்கும் பொங்கல் விழா குழு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. உடன் உரம் இப்பொழுது தமிழ்நாட்டு அரசின் பாவேந்தர் விருதாளர் புலவர் செந்தலை கௌதமன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றாக கைதட்டி உற்சாகப்படுகிறது. தமிழ்நாட்டு அரசின் பாவேந்தர் விருதாளர் புலவர் செந்தலை கௌதமன் அவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். சூலூர் பொங்கல் விழா 32ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு வந்திருக்கும் நம்ம சிறப்பு விருந்தினரான நம்ம தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய புலவர் செந்தலை கௌதமன் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவருமான அவர்களுக்கும் செல்வராஜ் அவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மதிப்பு. தமிழர் போற்றும் நன்னாள் உழவர் போற்றும் பொன்னாள் அதுவே தைத்திருநாள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று அன்றே திருவள்ளுவர் உழவரின் சிறப்பை கூறியுள்ளார். உயிர் வாழ உணவு தரும் உழவர்களுக்கும் உறுதுணை புரியும் சூரியனுக்கும் உழுது உழைக்கும் மாடுக்கும் நன்றி கூறும் விழாதான் இந்த பொங்கல் விழா. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம சூலூர் பொங்கல் விழா 31ஆம் ஆண்டு நம்மளுடைய என்னுடைய மாமாவும் சூலூர் நகரத்தந்தையுமான
சூரா தங்கவேல் ஐயா அவர்களோட ஆசையோட இந்த 31ஆம் ஆண்டு நம்ம பொங்கல் விழா சீரும் சிறப்புமாக பேருபுகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இவ்விழா வந்து தமிழ்நாட்டில் இல்லை, எந்த டிஸ்ட்ரிக்ட்டுமே எந்த தமிழ்நாட்டில் இல்லை, ஏன் இந்தியாவிலே கூட இந்த விழா மாதிரி விழா சிறப்பான விழா எங்கேயுமே இருக்காது. இந்த விழா வந்து நம்ம தொடர்ந்து நடத்துறதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய இந்த தமிழர் பாரம்பரியமான இந்த விழா அடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணுக்காக இந்த விழா, இந்த ஒற்றுமை விழா நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடமும் நம்ம சூலூர் வந்து ஜாதி மத பேதம் இல்லாமல் கட்சி வேறுபாடு இல்லாமல் ஒரு ஒற்றுமையான விழாவாக தான் நம்ம சூலூர் பொங்கல் விழா. பொங்கல் விழா எல்லா ஊர்லேயும் எல்லா பக்கமும் நடத்துகிறாங்க, ஆனால் நம்ம சூலூர் மாதிரி வருமா? வராது. நம்ம இந்த சூலூர் பொங்கல் விழாவின் குழுவின் தலைவரான திரு மன்னவன் அவர்களுக்கும் மற்றும் சூலூர் பொங்கல் விழா குழுவினர் கடுமையாக உழைத்து 3 மாதம் உழைத்து இந்த விழா சிறக்க பாடுபட்ட அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மாமா தங்கவேல் அவர்கள் வந்து அவர்கள் வழியில் தான் நானும் வந்து சூலூர் பேரூராட்சியில் தூய்மை பணியாளருக்கு 3ஆம் ஆண்டு பொங்கல் விழா நடத்தியிருக்கிறேன். அவர் வழியில் வந்து இந்த சூலூர் பொங்கல் விழா வந்து எத்தனையோ அந்த மேடையில் எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ பதவிகள் கிடைச்சிருக்குது. இந்த பொங்கல் விழா மேடை வந்து எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு அடித்தளமாக இருக்கிறது. நானாக பார்த்தீங்கன்னா மேடை ஏறவே, நான் பேரூராட்சி தலைவராக மேடை ஏறவே ஸ்டேஜ் ஃபியராக இருந்தது. ஆனால் இந்த ஊர் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு வரப்பிரசாதம் இந்த பொங்கல் விழா மேடை. பட்டிமன்றமே இந்த தமிழ்நாடு அளவு விஜய் டிவி அளவுக்கு புகழ் பெற்ற சாந்தாமணி அம்மாவே இந்த பொங்கல் விழா மேடையில் இருந்தாங்க கற்றுக்கிட்டாங்க. நம்ம சரவணகுமார் ஐஏஎஸ் அவங்க பொங்கல் விழாவிலிருந்து பரிசு வாங்கி கல்வியில் சிறந்து விளங்கினாங்க. எல்லா தலைவர்களும் பின்பலமே இந்த பொங்கல் விழா மேடை தாங்க. நம்மளுடைய செந்தில்நாதன் விஜய் டிவி புகழ் பாட்டு பாடி வெற்றி பெற்றிருக்காரு. அவருக்கும் இந்த பொங்கல் விழா தாங்க. நம்ம குழந்தைகள் வந்து இசை நிகழ்ச்சியிலும் சரி, கலை இலக்கியத்திலும் சரி, விளையாட்டு போட்டிகள்னாலும் எல்லா விதத்துலையும் திறமையாக விளையாடுறதுக்கு காரணம் இந்த பொங்கல் விழா மட்டும்தான். தேசிய அளவில் நம்ம வந்து கபடி போட்டியிலலாம் நம்ம குழந்தைங்க அரசு பள்ளி குழந்தைகளாக வெற்றி சூடிட்டு வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். சூலூர் பொங்கல் விழா சூலூர் பொங்கல் விழாவினாலே ஒரு சிறப்பு தாங்க. மதுரையில் வந்து அலங்காநல்லூரில் உள்ள ஜல்லிக்கட்டு எப்படி ஃபேமஸோ அது மாதிரிலாம் நம்ம சூலூர் பொங்கல் விழா தாங்க கோயம்புத்தூருக்கே ஃபேமஸ்ஸு. ஏன் தமிழ்நாடுக்கே, ஏன் இந்தியாவுக்கே ஃபேமஸ் நம்ம சூலூர் பொங்கல் விழா மட்டும்தான். இந்த வகையில் வந்து நம்ம சூலூர் வந்து நம்ம எல்லா விதத்துலையும் நான் பதவியேற்று பேரூராட்சி தலைவரை பதவியேற்று 2022 நம்ம சூலூர் பேரூராட்சி வந்து கோவை மாவட்டத்தில் 33 பேரூராட்சிகள் இருக்குது. அதில் நம்ம இப்போ சூலூர் பேரூராட்சி மட்டும்தான் முன்மாதிரியான மாடல் பேரூராட்சி செலக்ட் ஆனது. 2023 நம்ம பேரூராட்சி ISO தரம் பெற்று உலகத்தரம் பெற்று சான்று அடைஞ்சது. உலகத்தரத்தை இடம் பெற்றது. இப்போ 22வது வருடம் உங்களுக்கே தெரியும். 2024 நம்மளுடைய அன்பு தளபதி முதலமைச்சர் அன்பு தளபதி ஸ்டாலின் அவர்களை போட்டு கரங்களால் நம்ம சூலூர் பேரூராட்சி தமிழ்நாட்டிலே சிறந்த பேரூராட்சி அப்படின்னு அவார்டு வாங்கினோம். அந்த அவார்டு காரணம் யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான். சூலூர் பொதுமக்கள் மட்டும்தான் அந்த அவார்டு காரணம். உங்களோட ஒத்துழைப்பு கிடைச்சனால தான் இந்த அவார்டு கிடைச்சது. இந்த அவார்டை உங்களுக்கே சமர்ப்பிக்கிறேன், சூலூர் பொதுமக்களுக்கே சமர்ப்பிக்கிறேன். இனி 25ஆம் ஆண்டு அடியெடுத்து வச்சிருக்கிறோம். இன்னும் சூலூர் பேரூராட்சி ஒருபடி மேலே போகுது. என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு, நகராட்சின்னு அரசு அறிவித்திருக்கிறது. இப்படி நம்ம ஊர் வந்து இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு இடமும் சிறப்பான நிலையை தொட்டுகிட்டே போயிட்டுருக்கோம். நம்ம சூலூராட்சி இந்த அளவு சிறப்பாக நடக்க பொதுமக்களாகி உங்களுக்கு பேரூராட்சி நிர்வாகம் என்னதான் பண்ணாலும் பொதுமக்கள் உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த நம்ம பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தா எல்லாம் நல்லா சுத்தமாக இன்டீரியர் டெக்கரேஷன் பார்த்தா பயங்கரமாக ஓ வீடு பெருசாக ஏ வீடு பெருசாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் நம்மளும் நல்லா அலங்கரிச்சுக்கிறோம்.
கொஞ்சம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சில வீடுகள் முன்னாடி இருக்கிற புட்களையும் அந்த செடிகளையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைங்க. குப்பை எடுத்து வர அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து குப்பையை வந்து மக்கள் குப்பை மக்கள் குப்பைன்னு கொஞ்சம் பிரித்து கொடுங்க. குப்பையில்லாத சூழலை உருவாக்கணும். 90% நம்ம ஊர் இருந்து குப்பை இல்லாமல் இருக்குது. இன்னும் 10% இருக்குது. அதையும் கிளியர் பண்ணணும். அது உங்கள் மனசு வச்சாதான் பண்ண முடியும். விவசாயி வந்து சேத்துல கை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். நம்ம தூய்மை பணியாளர்கள் வந்து குப்பையில் கை வைக்கிறனால நீங்களே ரோட்டில் நடமாட முடியுது, தெருவில் நடமாட முடியுது. ஆனால் அந்த தூய்மை பணியாளர்களுடைய அவங்க நிலையில இருந்து யோசித்து நீங்கள் கொஞ்சம் எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சுத்தமான சுகாதாரமான சூழலை உருவாக்கணும். பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், மீண்டும் மஞ்சப்பையை எடுப்போம். சுத்தமான சுகாதாரமான பசுமையான சூழலை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க சூலூர். நன்றி, வணக்கம்.